Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கஞ்சி அதாவது கூழ் வந்து எப்படி நம்ம வீட்லயே prepare பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆடி மாசம் டைம்ல நம்ம வந்துட்டு கோவில்லயோ இல்லாட்டி வீட்லயோ வந்து நம்ம வந்து சாமி கும்பிடும்போது படைக்கிற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான ஹெல்த் டிஷ் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்போ தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து வெயில் காலத்தில் மெயினாக வந்து இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் உஷ்ணத்தை வந்து நல்லா வந்து போக்கும். உங்கள் இன்டர்னலாக நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும், இன்டர்னலாக உங்கள் பாடி வந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த கேழ்வரகு தான் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். கேழ்வரகு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ ஒரு அலாக்கு அரிசினா நம்ம வந்து அரை அலாக்கு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மாவு வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் கூட நிறைய பவுடர் பேஸ்லேயே வருது. ஸோ நீங்கள் அது கூட எடுத்து வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு வந்து செய்யணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பானையில் வந்து சாப்பாடை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா ஒரு 3/4 பதம் வெந்து வரும்போது தான் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் செய்யணும். ஸோ முன்னாடியே செஞ்சு வச்சோன்னா நமக்கு வந்து அது கட்டிகளாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம 3/4 பதம் வரும்போது நீங்கள் வந்துட்டு இதை நல்லா உங்களுக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஸோ தண்ணியோட நல்லா வந்து கரையணும். ஸோ அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு நல்லா வெந்துடும் இல்லையா, 3/4 வாசி வெந்துடுச்சு, 90% வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா திருப்பி வந்து வேக விடணும். கேழ்வரகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேழ்வரகு தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி வந்து அடை செய்யலாம். கேழ்வரகில் வந்து இட்லி செய்யலாம். இன்னும் கேழ்வரகில் களி, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ட்ரிங்க் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த ஹெல்த் ட்ரிங்க் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர் இதில் உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் வீடியோஸ் போடுறேன். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ரைஸ் இல்லாமல் நீங்கள் டயபெட்டிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சு வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு இனிமேல் இதை வந்து கலந்துட போகிறேன். ஸோ நான் இப்போ சாப்பாட்டில் இது எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறது தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்ததுக்கப்புறம் உடனே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா விட்டுட்டிங்கன்னா அது நல்லா திக்காகிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் வந்து நம்ம கிளறிட்டே வரணும். நல்லா வந்து அந்த சாப்பாடோட நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகி அந்த சாப்பாடோட கலரும் அதுவும் ஒன்றுமே ஒயிட்டே தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து வரணும். ஸோ அது நல்லா வேகணும். அந்த மாவு இருக்கு இல்லையா, அது வேகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க இனிமேல். ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ நீங்கள் கிண்டி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா வந்து சூடாக வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேழ்வரகு அண்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான உப்பு போய் சேரும். ஸோ அதுக்கேற்ற உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா அந்த மாவு வந்து வேகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு தண்ணி அப்பப்போ சுண்ட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். உங்களோட ரைஸோட பதம் பொறுத்து தான் இது எல்லாமே. ஸோ உங்கள் ரைஸ் வந்து ரொம்ப வந்து எடுத்து இழுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். நான் வந்து ரைஸ்க்கு வந்து கரெக்டான அளவு தண்ணி தான் ஊற்றி நான் வந்து வேக வச்சேன். நான் வந்து எக்ஸஸாக வைக்கலை. ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த மாவு வேக பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து திக்காயிட்டே இருக்குது.
கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா கூட டக்குன்னு வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வந்து அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கே சாப்பிட போகிறதில்ல, நம்ம நாளைக்கு காலையில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ நான் இதை வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நைட் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வச்சிட்டோன்னா நமக்கு நாளைக்கு வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிடும். கட்டியாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாகிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து வெந்து வந்திருக்குன்னு தெரியுது. இப்போ நான் வந்து இதை காலையில் எடுத்து ஷூட் தான் இது. ஸோ காலையில் வந்து அது அவ்வளோ கட்டியாக இருந்தது. அதை எடுத்துட்டு நம்ம வந்து கரைச்சி இந்த மாதிரி கஞ்சிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இதை நம்ம வந்து காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போனோன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உடம்புல அந்தளவுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ங்க. தோசை, சப்பாத்தி, இட்லி இதெல்லாத்தோட அவ்வளோ சூப்பரான டிஷ் தான் இது. ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் காமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.